நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஜாஸ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம கதையை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா நீர் என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் அமரவும் உம்முடைய மெல்லி சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இதை ஆண்டவரே இந்த கதையின் மூலமாக ஆண்டவரே வசனத்தின் மூலமாக ஆண்டவரே என்னோடு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அடியால் மறைத்து நீர் வெளிப்படுங்க. இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவரே கேட்டுக்கொண்டிருக்கின்ற உள்ளத்திலும் ஆண்டவரே பேசுகின்ற அடியால் உள்ளத்திலும் நீர் பேசி ஆண்டவரே ஏசப்பா நீர் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு அது நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி மலர்த்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஐயோ, என்னை நோக்கி சிங்கங்கள் வருகிறதே, எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அது குடும்பமாக வருது, குடும்பமாக என்னை நோக்கி கொண்டு வருது. என் கையில் இப்போ ஒரு ஆயுதம் இல்லை, ஒரு சின்ன கோடரி தான் வச்சுருக்கிறேன். அதை யூஸ் பண்ணலாமா? ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சகோதரர் ஆண்டவரை நோக்கி தன் ஆபத்தின் நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். இது எங்கே நடந்ததுன்னா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு அருமையான ஊழியர், அவர் பேர் மார்வின் எக்குன்னு சொல்லி அவருடைய பேர். அந்த மார்வின்கிறவர் குடும்பமாக தனது மனைவியோடு சேர்ந்து அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் என்ன செய்தாங்க, ஊழியம் செய்து கொண்டு வந்தாங்க. அப்போ ஊழியம் செய்து கொண்டு அந்த இடத்துல நிறைய ஆத்துமாக்களை என்ன செய்தாங்க, ஆதாயம் பண்ணாங்க. ஆதாயம் பண்ண மாத்திரமல்ல, இனிமேல் இங்கே நம்ம ஆத்துமா ஆதாயம் பண்ணி இனிமேல் அடுத்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாக ஒரு அந்த எப்படியாவது அந்த இருக்கின்ற காட்டுப்பகுதி முழுவதும் நம் நற்செய்தி சொல்லி அத்தனை பேரும் ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தாகத்தோடு அந்த வாஞ்சையோடு அவங்க ஒவ்வொரு பகுதியும் புறப்பட்டு போய் ஆண்டோடைய நாமத்தை சொல்லி அவங்கள நிறைய பேரை அந்த நற்செய்தி பணி செய்து நிறைய பேரை ஆண்டவர் பக்கம் என்ன செய்தாங்க, திருப்பி கொடுத்தாங்க. ஆப்பிரிக்கா கண்டென்மோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நரமாம்சம் சாப்பிடுற மக்கள் மத்தியில் இந்த சகோதரன் என்ன செய்திருக்கிறாங்க, குடும்பமாக போய் ஆண்டருடைய ஊழியத்தை என்ன செய்து நிறைவேற்றி வந்தாங்க. இந்த சில காலம் அந்த இடத்துல ஊழியம் செய்து வந்த நாட்களில் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன யோசனை, ஏன் நம்ம ஊழியத்தை நம்ம விரிவுபடுத்தினா என்ன, இந்த இடத்துலே பண்ணிகிட்டே இருக்கிறோமே, இன்னும் நம்முடைய ஊழியத்தின் பாதை நம்ம என்ன விரிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த அந்த இடத்தை அவங்க என்ன செய்யிருக்காங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. சரி, இந்த இடத்துல போய் என்ன செய்வோம், அந்த இவ்வளோ நாளும் இந்த ஒரு பக்கத்துலேருந்து ஆண்டோடைய அன்பை நம்ம என்ன செய்யிட்டோம், நற்செய்தியாக நம்ம சொல்லிட்டோம். இனிமேல் நம்ம என்ன செய்வோம், ஒரு 30 கிலோமீட்டருக்கு அப்பால் அங்கே மக்கள் என்ன செய்யணும், ஆண்டவரை அறியாத ஜனங்களாக இருக்கிறாங்க, அவங்க மத்தியிலும் நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், ஆண்டோடைய சுவிசேஷத்தை நற்செய்தியை நம்ம என்ன செய்யணும், அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த என்ன செய்யறாங்க, பார்வையிட போகிறாங்க. அப்புறம் அந்த பார்வையிடும் போது அந்த இடத்துல தங்குவதற்கு அவங்களுக்கு இடம் வேணும். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, தங்குவதற்கு முதல்ல என்ன செய்வோம், அந்த இடத்துல ஒரு சின்ன வீடை கட்டுவோம், கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், இங்கே இருந்து நம்ம ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்வின் சொல்லிடுற அந்த சகோதரன் அவர் என்ன பண்ணார், அந்த இடத்துக்கு என்ன செய்தாங்க, 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த இடத்துல போய் என்ன செய்தாங்க, அந்த மக்களை என்ன செய்தாங்க, சந்தித்து நான் வீடு கட்ட போகிறேன் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன செய்தாங்க, உற்சாகமாக அவருக்கு உதவி செய்தாங்க. அந்த வீடு கட்டுவதற்கு என்னென்ன தேவையோ செங்கல், கல், சிமெண்ட்ரு எல்லாம் வச்சு செய்கிறதுக்கு அந்த உதவியெல்லாம் அவங்க என்ன செய்தாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் அவங்க என்ன செய்தாங்க, அவங்க ஏதாவது ஒரு இடத்துல தங்குவதற்கு அவங்க என்ன செய்யல, பெர்மிஷன் கொடுக்கல.
அவங்க நீ என்ன செய்யக்கூடாது, ஏன் இடத்துல நீங்கள் வந்து தங்கக்கூடாது, நாங்கள் என்ன செய்வோம் அதை அனுமதிக்க மாட்டோம், ஆனால் நீ வந்து கட்டி எப்படியா இருந்துக்கோ, ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எங்கள் இடத்துல ஒன்றை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் இவன்ட்டு நினச்சிட்டாங்க, ஒரு கண்டிஷன் போட்டு தான் அவனை நினச்சிட்டாங்க உள்ளே ஏற்றுனாங்க. அந்த கண்டிஷனை ஏற்றுக்கொண்டு அந்த மார்வின் வந்து அந்த இடத்துல என்ன பில்டிங் கட்ட ஆரம்பித்தான். பில்டிங் கட்டும்போது தனக்கு அவங்க என்ன தங்குவதற்கு இடம் தரல. உடனே அந்த பில்டிங் கட்டுற இடத்துலையே ஒரு மரம், அந்த மரத்தடியில் அவன் என்ன டென்ட் மாதிரி கட்டிட்டான். ஒரு டென்ட்டு மரத்தடியிலேயே தன்னுடைய கட்டில் போட்டு அதை சுற்றிலும் அவன் என்ன செய்தான், கொசு வலையே என்ன செய்தான் அடிச்சிட்டான். அந்த இடத்துல தான் அவர் என்ன செய்தார், தங்கி இருக்கிறாரு. தங்கியிருந்து இந்த மக்கள் வந்து பகலில் வந்து என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. செங்கல் கொண்டு வந்து மண்ணை கொண்டு வந்து இந்த பில்டிங் கட்டுமானம் பண்ணியே கட்டுவதற்கு எல்லா வேலையும் அவங்க என்ன செய்வாங்க. செய்து முடித்த பிறகு காலையில் வருவாங்க, ஈவினிங் அவங்க என்ன செய்வாங்க, தங்க ஊர்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, போய் விடுவாங்க. இவர் மாத்திரம் தன் மனைவியை அந்த ஊரில் வைத்து விட்டு இவர் மாத்திரம் என்ன செய்கிறாரு, இந்த இடத்துல தங்கி இருந்து இந்த பில்டிங் கட்டுமான பணிக்காக இங்கே தங்கி இருந்து வேலையை பார்த்து கொண்டே இருந்தார். நைட்டு படுக்கும்போது அந்த சுற்றி வர என்ன செய்வார், நெட்டு அதை வலையை போட்டுட்டு கட்டில் அவர் என்ன செய்ய படுத்துக்கிடுவார். ஆனால் கையில் எப்போதும் ஒரு சின்ன கோடரியை வச்சுருப்பார், ஏதாவது சின்ன பூச்சிகள், ஏன்னா ஆப்பிரிக்கா காடுங்கும்போது நிறைய மிருகங்கள் நடமாடும் இடங்கள், அதனால் தனக்கு ஆபத்து வந்தால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோடரியை எப்பொழுதும் கையில் வச்சுக்கொண்டே இருப்பார். இப்படி ஒரு நாள் அவர் என்ன செய்தார், அவங்கெல்லாம் வேலை காலையில் வந்தவங்க மத்தியானம் சாயந்தரம் வேலையை முடித்து அவங்க என்ன செய்தாங்க, தன்னுடைய ஊருக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. இவர் வந்து தன்னுடைய கட்டிலில் என்ன செய்தார், தன்னுடைய பெட்டை விரித்தார், அதில் என்ன செய்தார், படுத்தார். பெட்டை விரித்து படுத்தார். நல்லா நிலா வெளிச்சத்தில் அவர் என்ன செய்கிறாரு, அந்த அதில் அவர் என்ன செய்கிற தூங்க போகிறாரு. தூங்கும்போது சுற்றி வர வலையை போட்டுட்டார். வலையை போட்டு உள்ளே படுத்திருக்கார். தன் கால் மாட்டில் ஒரு கோடரியை மட்டும் அவர் என்ன வச்சிருக்கிறாரு. அப்படி தூங்கி கொண்டிருக்கும்போது திடீர்னு என்ன செய்து ஒரு சத்தம் கேட்குது, ஒரு பயங்கரமான ஒரு உருமல் சத்தம் என்ன செய்து கேட்குது. அது கேட்ட உடனே இவருக்கு என்ன வச்சு ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ, ஏதோ ஒரு காட்டு மிருகம் நம்மளை தாக்குவதற்காக இங்கே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவருக்குள்ள என்ன வந்துச்சுன்னா ஒரு பயம். நம்ம ஒரு ஏதோ அதை எப்படியாவது அந்த சிங்கத்தை அவர் அந்த இடத்துல கூட அவர் கையில் என்ன இல்லை, ஒரு தனிமையாக இருக்கிறாரு. சிங்கம் வந்துடுச்சு, அந்த மிருகத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே சிங்கம்னு தெரியுது. உடனே அவர் கையில் என்ன கிடையாது, அவர் கையில் ஒரு துப்பாக்கி, ஒரு கன்று கூட கிடையாது. அதை ஷூட் பண்ணுன்னா ஒரு கன்று கூட கிடையாது. ஒரு அந்த இடத்துல யாருமே மனிதர்கள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது, மனிதர்கள் கிடையாது. இவர் மட்டும் தனிமையாக அந்த இடத்துல இவர் என்ன படுத்திருக்கிறாரு. ஆபத்து அவர் பக்கத்தில் என்ன நெருங்கி விட்டது. அந்த ஆபத்தான சூழ்நிலையில் கூட அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அவருக்கு அந்த கொசுவலை தவிர வேறு எதுவும் இல்லை. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. சிங்கக்கெபியில் தானியேல் ஆண்டவர் என்ன செய்கிற பாதுகாத்து கொடுத்தாரு. சிங்கக்கெபியில் எப்படி ஒரு தானியேலை எவ்வளோ தூரம் பாதுகாத்து கொடுத்தாரோ அதே போல் ஆண்டவர் என்னையும் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய நம்புகிறான். ஆனால் அவன் கையில் என்ன கிடையாது, ஒரு ஆயுதமும் கிடையாது. ஆயுதம் இல்லாமலேயே தானியேல் இதில் போட்டாங்க, சிங்கக்கெபியில் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாதுகாத்து கொடுத்தாரு. அதை அவன் என்ன செய்யல, அதை அதை இவன் அதை நினச்சி பார்க்காதபடி நம்ம கையில் ஒரு சின்ன ஆயுதம் இருந்தால் பரவாயில்லையே, இப்போ அந்த என்ன செய்திருக்கலாம், அந்த சிங்கத்தை நம்ம என்ன செய்யலாம், ஷூட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். இப்போ அந்த சிங்கத்தின் சத்தம் என்ன செய்யுது, பக்கத்தில் கேட்ட மாதிரி இருக்குது. ஒருவேளை அவன் அப்படி நினைக்கிறான். மறுபடியும் என்ன நினைக்கிறான், அதே போல் யார் தாவீதின் கைக்கு தாவீது
ஒரு ஒரு சிங்கத்தை கூட அவன் என்னச்சுதான் பீறி கொன்று போட்டானே, அப்படிப்பட்ட பலத்தை ஆண்டு ஒருவேளை எனக்கு என்ன செய்வார் தருவார் அப்படின்னா அவனுடைய நம்பிக்கை தனக்குள்ள ஒரு பலன் சுயமாக அவன் சிந்திக்க ஆரம்பிக்கான். தனக்குள்ள ஒரு பலன் ஆண்டு கொடுப்பாரு. அந்த சிங்கத்தை கொல்வதற்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வாருங்கிற அந்த எண்ணம் மால்வினுக்கு இல்லை. தன்னுடைய ஏன்னா தாவீது சிங்கத்தை என்னச்சுதான் கொன்று போட்டான், தன்னுடைய பலத்தினால் கொன்று போட்டான். அவன் ஆண்டருடைய பலத்தினால் அவன் என்னச்சுதான் கொன்று போட்டான். ஆனால் இதை அவர் உணராதபடி எனக்கு ஆண்டு நினச்சிப்பார், தாவீதுக்கு கொடுத்த பலனை எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்று என்னச்சுதான் எண்ணிக்கொண்டே இருக்கிறான். இன்னும் அந்த அந்த சத்தம் இன்னும் பக்கத்தில் கேட்குது. அவனுக்கு இன்னும் அதிகமாக பயம் இருக்குது. ஐயோ நான் என்ன செய்வேன், இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு கோடரி மட்டும் அது அந்த 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 கோடரி மட்டும் அது மட்டும்தான் நினைவுக்கு வருது. உடனே அந்த கோடரி கால் மாட்டில் கிடக்குது. அதை எடுப்பதற்காக சரி சிங்கம் பக்கத்தில் வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கோடரி வச்சு நம்ம என்ன செய்வோம், ஆண்டு இந்த பலனை கொடுப்பார், அதை வச்சு தாக்குவதற்கு ஆண்டு எனக்கு பலன் கொடுப்பாரு. அந்த அந்த எண்ணத்தோடு அவன் என்ன பண்ணான்னா எழும்பி அந்த கொசு வலையில் காலில் கொசு வலையில் மாட்டி அது இப்போ கீழே விழுந்துச்சு. அதை எடுப்பதற்காக அவன் புரண்டு படுத்ததுனால அந்த கோடரி கீழே விழுந்துச்சு. அப்போ அதை எடுப்பதற்காக அவன் என்ன செய்கிறான், எழும்பி அவன் என்ன செய்கிறாரு, அதை எடுப்பதற்காக ட்ரை பண்ணிட்டு பிரயாசப்பட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு சத்தம் கேட்குது. அது ஒரு சத்தம் கேட்குது. அப்போ அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் அப்படியே யோசித்து பார்க்குறான். என்ன சத்தம்னா ஆண்டவர் அவனோடு பேசுகிறாரு. உன் விசுவாசம் என்மேல் இருக்கிறது என்றாயே. உன் விசுவாசம், அவன் அதுக்கு முன்னாடி ஏசப்பா நான் உண்மையில் நம்பிக்கை வச்சுருக்கிறேன், அந்த தானியேலை ஆண்ட சிங்கத்து வாய் காப்பாற்றினீங்க, தாவீதை காப்பாற்றுங்க, அதே போல் என்னை காப்பாற்றுங்க. ஆனால் அதுக்கு அப்படி சொல்லிட்டு என்கிட்ட என்ன செய்யணும், கோடரி இருக்குது, என்னுடைய பலத்தினால அந்த கோடரின் பலத்தினால அதை கொன்று போடுவேன் மேற்கொள்வேன்னு சொல்லி கேட்குறான். அதான் ஆண்டவர் கேட்குறாரு, உன் விசுவாசம் என்மேல் இருக்கிறது என்றாயே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஆம் ஆண்டவரே, விசுவாசம் எங்கே இருக்குது, எனக்கு உண்மையில் தான் விசுவாசமாக இருக்குது. ஒருவேளை அந்த மிருகம் என் பக்கத்தில் வந்தால் நான் அதை என்ன செய்யலாம், இந்த கோடரி வச்சு நான் சாய்த்து விடலாமே, இந்த கோடரி வச்சு நான் என்ன செய்யலாம், அதை நான் சாட்சி விடலாமே என்றார். மறுபடியும் என்ன செய்கிறார், ஆண்டவர் பேசுகிறாரு, என்னை முழுவதும் உன்னால் என்ன செய்ய நம்ப முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் கேட்குறாரு. மறுபடியுமாக அதே சத்தம், என்னை முழுவதுமாக என்னை முற்றிலுமாக 100க்கு 100 என்னை நம்ப மாட்டியா, அந்த கோடரிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எனக்கு நீ கொடுக்கலையே, என் மேலே நீ விசுவாசம் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த மார்வின் என்ன செய்கிறான், அந்த கோடரி எடுக்க அவன் என்ன செய்தான், அவன் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவன் அவன் என்ன பண்ண, அந்த கோடரி அவன் என்ன செய்யலை, எடுக்காதபடி ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் உண்மை என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன், என் நம்பிக்கை முழுவதும் என்னதான் இருக்குது, உண்மையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே என்ன செய்கிறான். அப்போ தான் அவன் என்ன செய்கிறான், உணர்றான் தன்னுடைய தவறுகளை எல்லாவற்றையும் உணர்ந்து, ஏசப்பா என்னை மன்னிங்கப்பா, நான் இதுவரையும் நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்தேன், ஒரு கோடாரின் மேலே நம்பிக்கை வச்சு அதை எடுத்து அதனால் நான் என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம், அந்த மிருகத்தை மேற்கொள்ளலாம்னு நினச்சேன். எனக்கு உணர்த்தினீங்கப்பா, ரொம்ப நன்றி, நான் இனிமேல் என்னை மன்னிங்கப்பா, நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், நான் முழுவதுமாக நம்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனோடு பேசுகிற ஒரு வார்த்தை அவன் என்ன செய்தான் உணர்ந்தான். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யாத்ராகமம் 14:13 அந்த சொன்ன வசனமானது ஆண்டவர் தன்னிடத்தில் பேசினது போல, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் அப்படிங்கிற வசனம் அவனுக்குள்ள அந்த நேரத்தில் என்ன ஆண்டவர் பேசினது போல் இருந்துச்சு. உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த நிலா வெளிச்சத்தில் பார்க்குறான்,
அங்கே நிலவட்சத்தில் பார்க்கும்போது ஒரு 3 சிங்கங்கள் என்ன செய்யுது, அவனை நோக்கி நெருங்கி கொண்டே வருது. இவன் பக்கத்தில் நெருங்கி வருது. ஒன்று ஆண் சிங்கம், இன்னொன்று பெண் சிங்கம், இன்னொன்று குட்டி சிங்கம். இந்த 3 சிங்கங்களும் அவனுக்கு இருக்கிற இடத்துக்கு நேரம் வந்து கொண்டே இருக்குது. முதல்ல அது வந்து அங்கே இருக்கிற வாளி, எனக்கு பில்டிங் வேலை நடந்துகிட்ருக்குது, அங்கே இருக்கின்ற வாளி இது மற்ற சாமான்கள்லாம் என்ன செய்யுது, மோர்ந்து பார்த்துட்டு அவ்வளோத்தையும் எல்லாம் சுமல் பண்ணிட்டு எல்லாம் தந்து கால்களெல்லாம் அவ்வளோத்தையும் என்ன செய்யுதுங்க அப்படியே தட்டி உதறி போட்டு அதை சிதறி போட்டு அந்தந்த இடத்துல தன்னுடைய கோபத்தை அந்த பொருள் மேலே காட்டி எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு மெதுவாக என்ன செய்யுது, அவன் கட்டில் பக்கத்தில் என்ன செய்து வருது. அந்த கட்டிலையும் அது என்ன செய்யுது, முகர்ந்து சுமல் பண்ணி பார்க்குது. அந்த வாளி எல்லாத்தையும் முகர்ந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் அது என்ன இல்லை, சாப்பிட்றக்குரிய பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாச்சும் உதறுது. அடுத்தப்பறம் கட்டிலையும் அவர் படுத்துருக்கிற கட்டில் வந்து என்ன செய்கிறாரு பார்க்குது. அந்த 3 பார்த்து அந்த கட்டில் சுற்றி இவன் படுத்துருக்கிற அந்த கட்டில் உட்காந்துருக்கிறான், சுற்றி வருது. ஆனால் அதனுடைய கண்களுக்கு அந்த அந்த உருவம் அதில் இருந்த அந்த மால்வின்கிற உருவத்தை அவங்க அந்த 3 சிங்கங்களுக்கும் கண்களுக்கு அவங்க என்ன செய்யலை, தெரியலை. அதே போல் அது ஒவ்வொரு அதை முகர்ந்து பார்த்துட்டு அந்த சுமல் பண்ணிவிட்டு அந்த கட்டில் சுற்றி சுமல் பண்ணிவிட்டு அதை என்ன செய்ச்சான், அது தனக்கு பிடிக்கலை, அந்த 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 சுமல் தனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற போல் தன் உடம்பெல்லாம் ஒரு உழுக்குச்சலாம் குலுக்கிச்சு. அது என்ன செய்ச்சான், அவடத்தை விட்டு என்ன செய்ச்சான் போயிடுச்சான். போன பிறகுது, என் ஏசப்பா ரொம்ப நன்றி ஏசப்பா, என்னை பாதுகாத்து கொடுத்தீங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்தான், ஒரு பயத்தோடு தான் என்ன செய்தான், ஆண்டவர் தன்னுடைய தவறான அந்த இடத்துல உணர்ந்தான். நான் வந்து என்ன செய்யல, முழுவதுமாக நான் ஆண்டவரை நான் விசுவாசிக்கலையே, ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த சூழ்நிலை கூட ஆண்டவர் என்னோடு பேசி என்னை உணர்த்தி நான் முழுவதும் ஆண்டோட மன்னிப்பு கேட்டு ஆண்டு சமத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார், என்னை பாதுகாத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு என்ன செய்தானா, அந்த என்ன செய்ய அப்படி தூங்கி முடிச்சிட்டான். அடுத்த நாள் அந்த இடத்துக்கு என்ன செய்தாங்க, வேலைக்கு வர்றாங்க மக்கள். மறுபடியும் இது இங்கே நடந்தது யாருக்கும் தெரியாது. ஏன்னா தனி மனிதனாக அந்த மால்வின் வந்து இவ்வளோ பெரிய ஆபத்தை என்ன செய்தார், சந்திக்க நேரிட்டது, இதை யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் என்ன செய்கிறாங்க, வேலைக்கு எப்போதும் போல் வர்றது போல் அந்த மக்கள் என்ன செய்யிருக்காங்க, வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்தவங்க இவன்ட்டு முதல்ல சொன்ன காரியம் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, பிரதர் எங்கள் ஊரில் வந்து 3 சிங்கங்கள் வந்து 13 ஆடுகளை என்ன செஞ்சு அடித்து கொஞ்சம் சாப்பிட்டு விட்டது, எங்களுக்கு பயங்கர நஷ்டம், 13 ஆடுகளை என்ன செஞ்சு அடித்து கொன்று போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே அப்போ தான் அவருக்கு என்ன செய்து, அவருடைய கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். இந்த வசனத்தின்படி சங்கீதம் 37:28 வசனத்தின்படி ஆண்டவர் தன்னை பாதுகாத்து கொடுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் போய் 13 ஆடுகளை அடித்து கொன்றது. இவர் ஒரு மனிதன் அடித்து கொன்றிருக்கலாம். 13 ஆடுகள் அடித்தது ஒரு மனிதனை தாராளமாக அடித்து கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது யார், ஏசப்பா. அந்த நேரத்தில் தானியலுக்கு அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது போல் இவருக்கும் மால்வினுக்கும் அந்த சிங்கத்தின் வாயை ஆண்டவன் செய்தார், கட்டி போட்டார். அதே போல் சங்கீதம் 91:4 சொல்கிறது போல் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையிலும் கீழே அடைக்கலம் புகுவாய். இந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் என்ன செய்த, மால்வின்கிற சகோதரன் என்ன செய்ய பாதுகாத்து கொடுத்தாரு. இதே போல் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வர்றோம், கஷ்டங்கள் வர்றோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், சோர்ந்து போயிடுவோம், விசுவாசத்தை விட்டு விலகிடுவோம். அந்த அவிசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யும், வந்து விடும். ஆனால் அந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம சோர்ந்து போய்விடாதபடி ஏசப்பா இதன் மத்தியில் கூட ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் எனக்காக பரிந்து பேசுவார், ஆண்டவர் எனக்காக வழக்காடுவார், ஆண்டவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும்போது அவர் செய்கிற காரியத்தை நம்ம பார்க்கும்போது அவர் நமக்காக செய்கிற காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், அதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம்.
அவர் நமக்காக நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கன்னு சொல்லி வேத வசனத்தின்படியாக அவர் செய்கிற காரியத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்களால் என்ன செய்யலாம், காணலாம். நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கணும், மனிதர்கள் மேலே நம்ம என்ன செய்யணும், மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் அதே போல் சூழ்நிலைகள் மேல் நம்பிக்கை வைக்காதபடி, ஒரு பொருட்கள் மேலே நம்பிக்கை வைக்காதபடி ஆண்டவர் மேலே முழுவதுமாக நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சிங்கத்தின் வாய் கட்டி போட்டது போல் கட்டி போடுவார். நம்மளை என்ன செய்வார், தேள்களையும் எல்லாத்தையும் மிதிக்க பண்ணுவதற்கு ஆண்டவர் என்ன செய்வார், சர்ப்பங்களையும் தேள்களையும் ஆண்டவர் மிதிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். எந்த சூழ்நிலையும் மனிதர் ஒருவர் நமக்கு விரோதமாக எழுப்பி நிற்கலாம். அந்த விரோதமாக எழுப்பி நிற்கிற சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்து விடாதபடி அந்த இடத்துல நம்ம தைரியமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பலத்த காரியத்தை அற்புதத்தை அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. அப்படியே தலையில் மூடி ஆண்டு சமூகத்தில், ஏசப்பா இதுவரையும் நான் மற்றவர்களை நம்பி என்னை வருகின்ற கஷ்டத்தின் பாதையில் கூட துன்பத்தின் பாதையில் நான் என்ன செய்கிறேன், சோர்ந்து போய் மனிதர்களை நம்பி நான் ஓடுறேன். ஆனால் ஏசப்பா இந்த நாளில் இந்த கதையின் மூலமாக நான் கற்றுக்கொண்டது 100க்கு 100 நான் உண்மை நம்புவேன்னு சொல்லி அப்படி சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லி அந்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்தீங்களப்பா, அதுக்கு நன்றின்னு சொல்லி ஏசப்பா இனிமேலும் நான் சோர்ந்து போய்விட அவிசுவாசப்பட்டு விட என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா எடுத்த இதை கதையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. யாராவது இந்த நாளில் ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க சோர்ந்து போயிருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம், ஒரு ஆண்டவரை மறுதளிச்சிருக்கலாம், அவிசுவாசப்பட்டிருக்கலாம். இந்த நாளில் கூட அதை விட்டு ஏசப்பா நீர் எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறமாயா. அந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.